Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 2 exponents and powers exercise 2.2 second Roman first sum. Simplify and express the result in the power notation றாங்க. So simplify பண்ணி அந்த notation power notation result காட்டணும்னு சொல்றாங்க. First one minus 3 whole power 5 into minus 3 whole power minus 2 ன்னு கொடுத்திருக்காங்க. So both the base are equal. என்ன symbol? Product symbol. அப்போ powers என்ன பண்ணலாம்? Add பண்ணலாம். A power m into A power n. என்ன formula யூஸ் பண்ண போறோம்? இந்த formula A power m into A power n is equal to A power m plus n. இந்த ஆர்டர்ல இருக்குது இந்த ஆர்டர் கொண்டு வர போறோம். ரெண்டு minus 3 க்கு ஒரு minus 3 powers add பண்ண போறோம். So பாத்தீங்கன்னா minus 3 whole power 5 into minus 3 whole power minus 2. So ரெண்டு பேஸ்க்கு ஒரு பேஸ் minus 3 5 plus இங்க minus 2ன்றதால அதை அப்படியே எழுதியிருக்கேன் minus 3 whole power 5 plus into minus minus 2. Different symbol subtract பண்ணா whole power 3 5 minus 2 3 minus 3 whole power 3. இப்போ 3 3 time multiply பண்ணோம் 3 3s are 9 9 3s are 27. பவர்ல ஆட் நம்பர்ஸ் இருந்தா நெகட்டிவ் சிம்பிள் அப்படியே இருக்கும். பவர்ல ஈவன் இருந்தா நெகட்டிவ் சிம்பிள் பாசிட்டிவ் ஆயிடும். இங்க பவர்ல என்ன இருக்கு? ஆட் நம்பரா? பவர்ல ஆட் நம்பர் இருக்கா? அதோட சிம்பிள் அப்ப என்ன இருக்கும்? மைனஸ். அதனால ஆன்சர் -27. கிளியர்? இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். அதுலயே செகண்ட் டிவிஷன் -4 power 10 divided by -4 power -1 ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்? அது டிவிஷன் ஃபார்மட்ல போட்டுறோம். இந்த ரூல் படி டிவிஷன் ஃபார்மட் படி ரெண்டு பேஸ்னா ஒரு பேஸ் எழுதிடுறோம். டிவிஷன்னா பவர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணனும். 10 ஃபார்முலா படி ஒரு மைனஸ், क्वेश्चनல இருக்க -1 அப்படியே எழுதிட்டேன். -4 10 minus into minus plus 1 -4 10 plus 1 11. அப்போ 4 -4 power 11. ஆக்சுவலி இந்த பவர் நோட்டேஷனோட தான் நிறுத்த சொல்லியிருக்காங்க. வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்ல முன்னாடி சம்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இதோட நிறுத்தினாலே வேல்யூஸ் போதும். கிளியர்? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்ப்போம். 5 power -4 into 5 power -5 divided by 5 power 3. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கோஷன் ரூல் பார்த்தோம். இப்போ ரெண்டும் டுகெதரா கலந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்மே பிராக்கெட்குள்ள இருக்குது நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? அதே மாதிரி இது டிவிஷன் ஃபார்ம்ல இருக்குது அப்படியேவும் எழுத போறோம். ஸோ இங்க இருக்க ஃபார்மட் படி நான் அப்படியே எழுதிட்டேன். பவர் நியூமரேட்டர்ல இருக்குது. டிவைட்ன்றது கீழே போட்டுட்டேன். டிவைட் பண்ற வேல்யூஸ்ல காமிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா ரெண்டு பேஸ்க்கு ஒரு பேஸ் ஈக்குவல். பவர்ஸ் ஆட் பண்ணலாம். -4 plus -5 divided by 5 power 3. 5 -4 plus into minus minus by 5 power 3. 5 minus 4 na -9. இப்போ டிவிஷன் சிம்பிள் என்ன? both the base are equal. பவர்ஸ் என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ட் பண்ணோம். ஆல்ரெடி -9 இருக்கு. கீழ இருந்து மேலே போனா என்ன? மைனஸ் ஆயிடும். ஸோ -3. ஸோ for -9 -3 பார்த்தீங்கன்னா -12. So 5 power -12. கிளியர்? இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்க. என்ன பண்ண போறோம்? இங்க பார்த்தீங்கன்னா பவர்ஸ் வந்து சேமா இருக்கு, பேஸ் டிஃபரண்டா இருக்கு. இப்போ டைரக்டா பவர்ஸ் அப்படியே ஒரு ரெண்டு பவருக்கு ஒரு பவர் எழுதிட்டு பேஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 3s are 15 minus into minus plus. So 15 power 7. கிளியர்? இப்போ ஃபிஃப்த் சம் பாருங்களேன். 2 power -2 power 4 into 5/2 whole power 4 ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -2 power 4 அப்படியே எழுதிட்டேன். இன்ட்டு இது வந்து நியூமரேட்டருக்கும் வரும் டினாமினேட்டருக்கும் வரும். நான் ஆல்ரெடி சொன்ன ரூல் படி என்ன ஆகிடும்னா பவரில் ஈவன் நம்பர் இருந்தால் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ அந்த கான்செப்டில் இதுவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு என்ன? 5 power 4. கிளியர்? 6 சம் பார்க்கலாமா? 6 சம் bracket 2 power 3 the whole power 4 the whole power 8 ன்னு கொடுத்திருக்காங்க. first condition innermost bracket solve பண்ணோம். so 2 3 into 4. ஓகே, அப்படியே போட்டுட்டு whole power 8 எழுதிட்டேன். next 2 3 4s are எவ்வளோ? 12 whole power 8. next 12. next இந்த 12 இந்த பவரோட மல்டிப்ளை பண்ணோம். 12 into 8 12 into 8 96. so 12 power 96. வெறும் பவர் நோட்டேஷன்ல எழுத சொன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. கிளியர்? Thank you.